விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை ஒன்று தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. அம்மா அம்மா எந்திரிங்க அம்மா அம்மா. டாக்டர் போங்க போய் என்னன்னு பாருங்க. ம். அம்மா அம்மா இங்க பாருங்க எந்திரிங்க அம்மா. அம்மா சத்யன். அம்மா எந்திரிங்கம்மா. அப்பா முடியலப்பா. ஓகேவாம்மா பண்ணீங்க? ஓகேப்பா. உதயா ஏன் இங்க வந்த? ஒன்றும் இல்லை. என்னாச்சுமா? ஏமா அப்படி ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? டேப்லெட்லாம் போட்டீங்க தானம்மா? இல்லை தம்பி, டேப்லெட்லாம் நான் போட்டுட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் கீழே விழுந்தோடனையும் என்ன ஒரு தம்பி பிடிச்சான்ல, அந்த தம்பி யாரு? எங்கே போன அந்த தம்பி? அவர் பேஷண்ட்டுமா. யாருக்கும் தெரியாம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வச்சு பார்த்துட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. பேஷண்ட்டா? ஏன்பா என்னாச்சு? அந்த பையனுக்கு என்னாச்சுப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ரொம்ப பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ. ஸோ அது ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க முடியாது. அப்பாவும் நடந்த பிரச்சனைனால இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, அதனால இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லைம்மா. ஏமா கேட்குறீங்க? இல்லை சத்யன், அந்த தம்பியை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குப்பா. நான் அந்த தம்பியை பார்த்து தான் மயங்கியே கீழே விழுந்தேன் ஃபர்ஸ்ட். எனக்கு என்ன ஏதுன்னு சொல்ல தெரியலப்பா. ஆனால் அந்த தம்பியை பார்க்கணும் பேசணும்னு மட்டும் தோணிட்டே இருக்குப்பா. ஏமா உங்களுக்கு ஏதாவது தோணுதா? தோணுதுதான்ப்பா, ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணிட்டு தான் இருக்கு. இப்போது ஒருத்தரை புதுசாக பார்க்கும்போது நமக்குள்ளே ஏதாவது ஒன்று தோணும்ல, அந்த மாதிரி அம்மாவுக்கும் தோணுதுப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லாமல் நான் அழுதேன் நடு ராத்திரியில் உட்காந்து. அப்பா கூட ஏன் அழுகிறேன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டாரு. ஆனால் இப்போ எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு தெரியல. மா என்னம்மா மயக்கப்பட்டு கீழே விழுந்தது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்க? தெரியலப்பா, மனசு கஷ்டமா இருக்குன்னு தான் நான் கோயிலுக்கு போனேன். ஆனால் அந்த தம்பியை பார்த்ததுல இருந்து என்னமோ மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னு எனக்கு சொல்ல தரலப்பா. சத்யன், நான் அந்த தம்பி பார்க்கலாமா? பேசுவாரா? எனக்கு பேசணும் போல இருக்கு. இதுல என்னமா இருக்கு? அதெல்லாம் பேசுவாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த தம்பி என்ன அம்மா அம்மான்னு கூப்பிட்டது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. திரும்பவும் அந்த தம்பி வாயால அம்மான்னு கேட்கணும்னு அம்மாவுக்கு தோணிட்டே இருக்கு. அந்த பையன்ட்ட நான் பேசணும்ப்பா. இங்கே இருங்கம்மா, நான் போய் அவரை கூப்பிடுறேன். உதயா, என்ன எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, வா. இல்ல நான் பேசல, நான் பேச மாட்டேன். நான் ஏன் பேசணும்? நான் பேச மாட்டேன். ஏன் பேசணும்னா இன்னைக்கு புதுசா எங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. சோ உன்னை பார்த்ததும் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். வா வந்து பேசு. ஏன் இங்க இருக்கவங்க எல்லார்கிட்டயும் பேச வேண்டியதானே? எதுக்கு என்கிட்ட மட்டும் பேசணும்னு சொல்றாங்க? நான் மட்டும் என்ன ஸ்பெஷலா? என்ன பார்த்ததுனால மயக்கப்பட்டு கீழே விழுந்தாங்க, அதனாலதான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சு வா. நான் போக மாட்டேன், நான் வரவும் மாட்டேன், நான் பேசவும் மாட்டேன். நீ போ. உதயா எதுக்கு இப்படி பண்ற? அவங்க தான் பேசணும்னு சொல்றாங்கல்ல, வயசுல பெரியவங்க, போய் பேசிட்டு வா போ. இல்ல உனக்கு புரியாது, நான் பேச மாட்டேன். எனக்கு புரியல உதயா, நீ ஏன் பேச மாட்டேன்னு சொல்ற? என்ன எதுன்னு எனக்கு தெரியாது, நான் பேச மாட்டேன். தயவு செஞ்சு என்ன வற்புறுத்தாத சத்யன், நான் பேச விரும்பல. பாரு சத்யன், உங்க அப்பா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா அது வேற. உங்க அம்மா கிட்ட நான் ஏன் பேசணும்? உங்க அப்பாவுக்கு எனக்கும் பிசினஸ் டீலிங் இருக்கு, அதனால அவகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். பட் உங்க அம்மாக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? சோ நான் பேச மாட்டேன். உங்க அம்மா கிட்ட நான் பேசுறதுக்கு எந்த அவசியமும் எனக்கு இல்ல. சோ அதனால நான் பேசல, நான் பேசவும் மாட்டேன். டேய், உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையாடா? ஒரு வயசானவங்க உன்னை பார்க்கணும் பேசணும்னு சொல்லி கேக்குறாங்க, நீ அதுக்கு தடையா போய் பேசிட்டு உட்காந்துருக்க. பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு. எந்திரி உதயா, போய் பேசிட்டு வர 2 வார்த்தை. நானும் அதே தான் சொல்றேன். அவங்க ஏன் என்கிட்ட பேசணும்? அவங்களுக்கு என்ன என்கிட்ட பேசுறதுக்கு இருக்கு? என்ன பார்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எதுக்கு மயக்கப்பட்டு கீழே விழுந்தாங்க? டேய், அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கடா, வெயில்ல போயிட்டு வந்திருக்காங்க. வயசானவங்க, உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. பத்தாவதுக்கு அவங்க பிபி சுகர் எல்லாமே இருக்கு. என்ன அதுக்கான டேப்லெட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ வயசானவங்கடா, அதனால கீழே விழுந்திருப்பாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அவனுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இல்ல சத்யன், நீ ஏதோ என்கிட்ட கம்யூனிகேட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. சோ நான் பேசல. பாரு உதயா, நான் ஒன்னும் கம்யூனிகேட்லாம் பண்ண கிடையாது. என்ன எங்க அம்மா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க, ப்ளீஸ் எனக்காக போய் பேசு. இந்த மாதிரிலாம் எங்க அம்மா யார்கிட்டயும் பேச நினைச்சது கிடையாது. அப்படிலாம் போய் எங்க அம்மா வாண்டடா பேசுனது இல்ல. உங்ககிட்ட தான் பேசணும்னு சொல்றாங்க. நான் ஏன் உங்க அம்மா கிட்ட பேசணும்? முதல்ல அந்த கேள்வி எனக்கு பதில் சொல்லு. என்ன நான் பேச மாட்டேன்னு தானே சொல்றேன். என்னால பேச முடியாது. என்ன வற்புறுத்தாத சத்யன். ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டி போய் உங்க அம்மா கிட்ட பேச சொல்லு, அதுக்கப்புறம் நீ மத்தவங்க வந்து பேச சொல்லலாம். புரியுதா? முதல்ல போய் உன் பொண்டாட்டி பேச சொல்லு. இங்க பாரு, கண்டிப்பா என் பொண்டாட்டி பேசதான் செய்வா. அவ பேசாமல இருக்க மாட்டா, புரியுதா?
பட் எங்க அம்மா இன்னும் அவளை பார்க்கல. என்ன எங்க அம்மா பெட்ரூம்குள்ள வரும்போதே அவ உள்ளதான் இருந்தா. எந்திரிச்சு திடீர்னு ரெஸ்ட் ரூம் போனா. காரணம் எங்க அம்மா அவாய்ட் பண்றா, எனக்கு புரியுது. பட் கண்டிப்பா எப்படி இருந்தாலும் எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள பாத்துருவா, எங்க அம்மா கிட்ட பேசிடுவா. இப்ப எங்க அம்மா உன்னை பார்த்ததுனால உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு பேசுவதையா. திரும்ப திரும்ப எனக்கு கடுப்பாத சத்யன். நான் தான் சொல்றேன்ல, எனக்கு பேச விருப்பம் இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் பேச போறதுல பேசவும் மாட்டேன். நான் உள்ள போறேன். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஏன் அவாய்ட் பண்றான்னு எனக்கும் புரியல. மா வேணாம்மா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, விடுங்க. இல்லப்பா, எனக்கு அந்த தம்பிக்கிட்ட பேசணும். கதவை தட்டுறேன், கண்டிப்பா அந்த தம்பி கதவை தர. இல்லம்மா, அவன் தான் பேச மாட்டேன்னு சொல்லி சொல்றான்ல, விடுங்கம்மா, இருக்கட்டும். எதுக்கு போய் தேவையில்லாம அவன்கிட்ட பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவனுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றான், விடுங்க. உங்களுக்கு பேசணும்னு தோணுனா அவன் வந்து பேசிட மாட்டாம்மா. அவன் நார்மலான மனுஷங்க மாதிரி கிடையாதுமா. அவன் ஒரு மாதிரியான கேரக்டர். உங்களுக்கு சொன்னா புரியாது. ஏற்கனவே அவனுக்கு ட்ரீட்மெண்ட்காக தான் இங்க அவனை நான் வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அவன் பேசுன்னு நீங்க எதுவும் நினைக்காதீங்கம்மா. அவனோட கேரக்டர் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட கேரக்டர்மா அவன். இல்ல சத்யன், அந்த தம்பி கண்டிப்பா என்கிட்ட பேசும். கண்டிப்பா பேசு, நீ வேணா பாரு. அந்த தம்பி பேர் என்ன? உதயம்மா. தம்பி உதயா. தம்பி கதவை திறப்பா. உதயா, தம்பி உதயா, அம்மா சொல்றேன், கதவை திறப்பா. இப்ப என்ன பண்றது? இவங்க எதுக்கு என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க? தம்பி உதயா, இங்க பாரு, ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட பேசணும். என்ன? சரி விடு, நீ பேசுறேன்னா கூட பரவாயில்ல. ஒரே ஒரு தடவை உன்னை பார்த்தா போதும். தயவு செஞ்சு கதவை திறப்பா. ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்த்துக்கிறேன். இல்ல, நீங்க போங்க. எதுக்கு என்கிட்ட பேசணும்? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ரெடியா இல்ல. நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இங்க இருக்கேன். நீங்க போங்க. நீங்க உங்க பிள்ளைய பார்க்க தானே வந்தீங்க. பார்த்துட்டு நீங்க கிளம்புங்க. எதுக்கு என்னை பார்த்து என்கிட்ட பேசணும்னு சொல்றீங்க? நீங்க போங்க. தம்பி இங்க பாரு, நீயே என் புள்ள மாதிரி தான். ஏன்பா, உனக்கு ஒரு அம்மா இருந்தா நீ பேச மாட்டியா முகம் கொடுத்து? அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கோப்பா. சரி விடு, உன் அம்மா தான் கூப்பிடுறாங்கன்னு நீ நினைச்சுக்கோப்பா. எனக்கு அம்மான்லாம் யாரும் கிடையாது. அம்மான்றவங்கள எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. சோ அதனால என்னால உங்ககிட்ட பேச முடியாது. தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க போங்க. அது எப்படிப்பா அம்மா பிடிக்காதுன்னு சொல்லுவ? உலகத்திலேயே அம்மா பிடிக்காதுன்னு சொல்ற ஒரே புள்ள நீயா தான்ப்பா இருப்ப. ஒரே ஒரு தடவை மட்டும் கதவை திறப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா, உன்னை ஒரே ஒரு தடவை மட்டும் அம்மா பாத்துக்கிறனே. ஏங்க ப்ளீஸ் போய் தடுங்க. அவன் ஒரு பைத்தியக்காரன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க இப்படி கெஞ்சுறத என்னாலே தாங்கிக்க முடியல. ப்ளீஸ் போங்க. ப்ளீஸ் அவங்கள கெஞ்ச விடாதீங்க. தயவு செஞ்சு போய் தடுங்க. இல்ல நீ, அவங்க கெஞ்சட்டும். அவங்க புள்ளதானே, கெஞ்சதுல தப்பு இல்ல. கெஞ்சட்டும். உதயா, கதவை திற உதயா. எவ்வளோ நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன்? ஒரே ஒரு தடவை மட்டும் கதவை தர. கதவை திறப்பா. உதயா, அம்மா கூப்பிட்றேன்ல, ஒரு தடவை கதவை திறப்பா. இந்த அம்மா மேல உனக்கு என்னப்பா கோவம்? என்னை ஏமா விட்டுட்டு போனீங்க? உன்னை விட்டுட்டு போனா? என்னப்பா சொல்ற? என்னை ஏமா விட்டுட்டு போனீங்க? என்னை ஏமா விட்டுட்டு போனீங்க? என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க? சொல்லுங்கம்மா, என்னை ஏன் விட்டுட்டு போனீங்க அம்மா? டேய், உன்னை விட்டுட்டு போன அம்மா இவங்க கிடையாது, புரியுதா? இல்ல, என்ன எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன எங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டாங்க எங்க அம்மா. என்னையா? உதயா ப்ளீஸ், உதயா கான்சென்ட்ரேஷனுக்கு வா. நான் சொல்றது காதுல விழுகுதா உனக்கு? நீ எதையுமே காதுல வாங்க மாதிரி பேசிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் நீ நிதானத்துல இரு உதயா. உன்னை விட்டுட்டு போன அம்மா இவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எங்க இருக்க என்னன்னு முதல் யோசிச்சு பேசு. என்ன? இல்ல அம்மா, 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 அம்மா. உதயா, 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 உதயா. என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, ஸ்ட்ரெஸ்னால மயக்கப்படி கீழே விழுந்துட்டாரு. ரொம்ப அதிகமா யோசிச்சா இப்படிதான் புத்து புத்து மயக்கப்படி கீழே விழுந்துவாரு. ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரத்துல கண்ணு முடிச்சிருவாரு. மெதுவா உதயா, மெதுவா எந்திரி. என்னப்பாச்சு?
இப்போ பரவாயில்லையா உனக்கு? ஏன்பா எதுக்கு கீழே விழுந்த? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. உங்களுக்கே மயக்கம் வந்துச்சு? உன்னை பார்க்கும்போது எனக்கு ஏதோ எமோஷனலாக இருந்துச்சுப்பா, அதனால எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதே மாதிரி தான் நீங்க என்கிட்ட பேசும்போது எனக்கு ஏதோ எமோஷனலா இருந்துச்சு. அதனால தான் நான் மயக்கப்பட்டு கீழே விழுந்தேன். உனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த மயக்கம் இருக்கா? இல்ல, இப்பதான் ரீசெண்டா வருது. எதனாலன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு இந்த மாதிரி மயக்க வர ஹாபிட் இருக்கா? இல்லப்பா, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது அதிர்ச்சியான விஷயம் கேட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா மயங்கிறதுக்கு முன்னாடியே நான் சுதாரிச்சிருவேன் எனக்கு மயக்கம் வருது அப்படிங்கிறத. ஆனா உன்னை பார்க்கும்போதும் உங்ககிட்ட பேசும்போதும் என்னால அந்த மயக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால தான் நான் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டேன். இன்னமும் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துகிட்டு இருக்கு. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் இது எனக்குள்ள இருக்கிற ஒரு மைனஸ். உங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு தானே சொன்னேன். ஏன் என்கிட்ட கெஞ்சுறீங்க? பிள்ளைக்கு 1000 கோவம் இருக்கலாம்ப்பா அம்மா மேல. அம்மானு கூப்பிடுற எந்த புள்ள மேலையும் அம்மாவுக்கு கோவம் வராது. அப்படி இருக்கும்போது நீ என்ன அம்மானு கூப்பிடும் போது என் புள்ள என்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சுப்பா. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உன் மேல நான் எதுக்குப்பா கோவப்பட போறேன்? எனக்கு கோவம் வரல. நான் ஒன்றும் உங்க பிள்ளை கிடையாது. அதே மாதிரி நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. ஆனா எங்க அம்மா ஒன்றும் அவ்வளோ நல்லவங்க இல்ல. என்ன வேணான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க. இங்க பாருப்பா, எந்த தாயும் பிள்ளைய விட்டு கூட கொடுக்க மாட்டா. அப்படி இருக்கும்போது எப்படிப்பா பெத்த பிள்ளைய விட்டுட்டு போவா? 10 மாசம் வயிற்றுல சுமந்து அந்த வலியை தாங்கி இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய கொண்டு வர தாயினால அது முடியாதுப்பா. உண்மையாவே இந்த வலியை உணர்ந்தவனால அது முடியவே முடியாது. அதுவும் நீ பார்க்கறதுக்கு லட்சணமா அழகா இருக்க. சின்ன பிள்ளையிலேருந்து நீ எவ்வளோ க்யூட்டாக இருந்திருப்ப. இப்படிப்பட்ட உன்னை எப்படி உங்கள் அம்மா விட்டுட்டு போவாங்க? எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா நீ? பாத்தியா, சிரிச்சோன்னே எவ்வளோ அழகா இருக்க. அதனால உங்க அம்மாவுக்கு உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு மனசே வந்திருக்காது. இல்லம்மா, உண்மையாலுமே அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. இல்லப்பா, அம்மா விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு தாய் அப்படி செய்ய மாட்டா. தகப்பனே செஞ்சாலும் தாய் அதுக்கு என்றைக்குமே துணையும் போக மாட்டா. ஏன்னா தாய்க்கு தெரியும் அந்த குழந்தைய எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்துக்கு கொண்டு வரோங்கிறது. அம்மா அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. ஒருவேளை அம்மாவை விட்டு நீ தொலைஞ்சு போயிருப்ப. என்ன சொல்றீங்க? இல்லப்பா, அம்மா ஏதாவது ஒரு மைண்ட்ல இருந்திருக்கும் போது நீ அம்மா விட்டு போயிருந்துருக்கலாம்னு சொல்றேன். எப்பயுமே அம்மா சொல்லுவாங்களோ ஒரு பிள்ளைக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போகும்போது, கூட்டமா இருக்குப்பா அம்மா கையை பிடிச்சிக்கோ, எந்த சூழ்நிலையும் அம்மா கையை விட்டுறாதேன்னு அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி அம்மா சொல்லுவாங்கல்ல, கடைக்கு எங்கேயாவது போகும்போது நீ இங்கே இரு, அம்மா இப்போ வந்துடுற, நீ அம்மா விட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு தாய் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி உன் அம்மாவும் சொல்லியிருந்திருப்பாங்க. நீ தான் தெரியாம தொலைஞ்சு போயிருப்ப. இல்லம்மா, எனக்கு விவரம் தெரியாது எங்க அம்மா என்னை விட்டுட்டு போகும்போது. அதனால நான் தொலைஞ்சிட்டேன். பாத்தியா, நீ ஏன் சொல்ற நீ தொலைஞ்சிட்டேன்னு? புரிஞ்சுக்கோப்பா யதார்த்தத்தை. ஒரு தாய் என்னைக்குமே தான் குழந்தைய விட்டுட்டு போக மாட்டா. அந்த தாயுமே அதை செய்ய மாட்டா. அவளுக்கு மனசு வராது. ஒருவேளை அப்படி ஒருத்தி செய்யறா அப்படின்னா அவ கல் நெஞ்சுக்காரியா தான் இருப்பா. என்ன? அப்ப நான் தான் தொலைஞ்சு போயிட்டேன் நீங்க சொல்ல வரீங்களா? ஆமாப்பா, நீ தான் தொலைஞ்சு போயிருப்ப. ஏன்னா எந்த அம்மாவுமே தான் பிள்ளைய தொலைக்க மாட்டாங்க. ஒன்று அவங்களுக்கே தெரியாம அவங்க தொலைச்சிருந்துருக்கணும், இல்லைன்னா அந்த பையனா காணாம போயிருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு 10 மாசம் தான் சுமந்த குழந்தைய ஒரு தாய் ரோட்லலாம் விட்டுட்டு போக மாட்டா. அவளுக்கு அந்த அளவுக்கு மனசே வராதுப்பா. இப்போ என்ன உனக்கு அம்மா மேலே கோவம், உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு? உன் அம்மா வந்து உன்கிட்ட நின்றா உன் கோவம்லாம் போயிருந்தேனே. சரி, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்ற, நீ ஏன் உன் அம்மாவை தேடல? நான் ஏன் தேடணும்? என்ன வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்கல்ல. சரி, விட்டுட்டு போன அம்மாவை கேள்வி கேட்கலாம்ல, அந்த உரிமை உனக்கு இருக்குல்ல. அப்ப அதுக்காச்சாவது நீ தேடி இருந்திருக்கலாம்ல. நான் கேள்வி கேட்க கூடாது தானே என்னை விட்டுட்டு போனாங்க. அதனால நான் தேடல. சரி விடு, உன் மனசுக்குள்ள நீ வச்சிருக்கல உன்னை உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு உன் மனசுக்குள்ள நீ நினைக்கிறல்ல. ஸோ அப்படி இருக்கிற அம்மாவை நீ தேடி கண்டுபிடிச்சு கேள்வி கேளு. அதுக்கான உரிமை உனக்கு எல்லாமே இருக்குப்பா. உனக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. அதை நீ தாராளமா பண்ணலாம். ஏம்மா என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லி கேள்வி கேட்கணும்ப்பா. அப்படி கேள்வி கேட்டா உன் மனசுல இருக்க பாரம் குறைஞ்சிரும்ல. ஏன்னா உன் அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்ற அந்த மைண்ட் செட்ல நீ இருக்கிறதுனால தான் உன் அம்மாவை இப்போ வரைக்கும் தேடவே இல்லை. நான் உங்ககிட்ட வந்து பேசும்போது உன்னை பார்க்கணும்னு சொல்லும் போது உனக்கு கோவம் வந்துச்சு. இதே உன் அம்மாவை நீ தேடி நீ கேட்க வேண்டிய கேள்விலாம் கேட்டுனா எல்லார்கிட்டையும் நீ சகஜமா பழகுவ. அது உன் மனசுக்குள்ள காயமா இருக்குல்ல, அதுக்காக நான் சொல்றேன். அதே மாதிரி உன் அம்மா மேல இருக்கிற கோவம் அதிகமாயிருச்சா குறைஞ்சிருச்சா இல்லையான்னு தெரியும்ல. நீ வளர்ந்து இவ்வளோ பெரிய பையனாயிட்ட, இப்போ உன் அம்மா உன்னால தேட முடியும்ல. ஆனா நீ வளர்ந்து இவ்வளோ பெரிய பையனா இருக்கிறதுனால உன் அம்மானால தான் உன்னை தேட முடியாது. அதுதான் கஷ்டம். அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு தாய்க்கு. ஒருவேளை அம்மா இன்னமும் உன்னை தேடிட்டு இருந்தா, அதனால நீ போப்பா, நீ போய் தேடிப்பாரு. ஆனா அதுக்குன்னு இந்த அம்மா மேல கோவப்பட்டுட்ட பத்தியா? சரி, ஓகே, நீ அம்மா ஸ்தானத்துல வச்சு என்னை பார்த்துட்டு அதனால உனக்கு கோவம் வந்துருச்சு. நான் அப்படி நினைச்சுக்கிறேன். நீயும் எனக்கு புள்ளதான்ப்பா. அம்மா சொல்லுப்பா. ஒன்றும் இல்லை.
நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்கார முடியுமா? உட்காரப்பா, அதில் என்ன இருக்கு? நீ கோவப்பட வந்தா நான் எந்திரிச்சு போனேன். இல்லனா இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட உட்கார சொன்னாலும் நான் உட்காந்துப்பப்பா. எனக்கும் தெரியலப்பா, உன்னை விட்டு போகவே எனக்கு மனசு வரல. அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா, உட்காருங்கம்மா. இறைவன் வரமா நீ அம்மா, இறைவி மகனானான் அம்மா, சிறகை விரித்தாயே அம்மா, அன்பில் அணைத்தாயே நீ அம்மா. தப்பா நினைச்சுக்காதீங்க, மடியில படுத்துட்டேன்னு. எனக்கு கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கணும். இல்லைப்பா, நீ என் மடியில் படுக்கிறதுக்கு நான் தப்பா கொடுத்து வச்சிருக்கணும். தப்பாலாம் நினைக்க மாட்டேன். படுத்துக்கோ, எவ்வளோ நேரம் வேணாலும் படுத்துக்கோ. உனக்கு எவ்வளோ நேரம் என் மடியில் படுத்து தூங்கணுமோ அவ்வளோ நேரம் படுத்துக்கோ. உன்னை நான் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேன். தப்பாக நினைப்பீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்ட பார்த்தியா? அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன். தேங்க்ஸ்மா. பரவாயில்லப்பா. நிலவோடு பால் சோறு நீ ஊட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும், ஆராதோ நீ பாட அம்மா, ஆகாசம் தூங்காதோ அம்மா, 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 அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா. ஒரு ஊரில் ஒரு ராஜா நீ சொல்ல தலையசைத்தே, உன் வயிற்றில் பிறந்ததனால் இறைவனை நான் மறந்திருந்தேன். உறவுகள் நீ சொல்ல கண்டேன் அம்மா, உனக்கென எதுவெனும் செய்வேன் அம்மா, விலங்குகள் அது கூட சொல்லும் அம்மா, அன்பின் எல்லை அம்மா, அன்பின் வாசம் நீ அம்மா, அழுகை சிரிப்பும் நீ அம்மா, தாங்கும் தோள்கள் நீ அம்மா, தந்தை மடியும் நீதான் அம்மா. உதயா மனசுக்குள்ள இருக்க காயத்துக்கெல்லாம் யாராவது அவன்கிட்ட பேசினா மட்டும்தான் அது எல்லாமே சரியாகும்ல. அவன் மனசுல உள்ள காயத்துக்கெல்லாம் ஒருத்தரையும் அவன் பார்க்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது அவனோட உண்மையான கேரக்டர் வெளியே வருது. அண்ணி, உதயாக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே வர்றது கரெக்டு தான். உதயாவுக்கு அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எல்லாமே கரெக்டு தான். உதயாவோட கவுன்சிலிங்ல கதைன்னு ஒண்ணு சொன்னான்ல, நீங்களும் தானே கேட்டீங்க. அந்த கதையோட அடுத்த பாட்டு நீங்க தான் சொல்லணும். பார்ட் 1 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டான், பார்ட் 2 இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதை நீங்க தான் அண்ணி சொல்லணும். நான் என்ன சொல்லணும்? இப்பதானே சொன்னீங்க உதயாவுக்கு ஒரு விஷயமா தெரிய வரும்போது அவன் தெளிவாகுறான்னு. சோ இது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் கதையே கிடையாது. இதுக்கப்புறம் தெரிய போறதுதான் கதை. மெயின் ஸ்கிரிப்டே இனிமேதான் இருக்கு. சோ ஆட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க தான் வாய் திறக்கணும். நீ இல்ல, புரியல டாக்டர். நான் தான் குழந்தைய எப்படி தொலைச்சேன்னு இது வரைக்கும் தெரியாம இருக்கேன். என் அண்ணனாச்சும் அவன் குழந்தைய எப்படி தொலைச்சான்னு தெரிஞ்சுக்கட்டுமே. ஒருவேளை அது எங்க குடும்ப சாபமான்னு என்னன்னு எனக்கு புரியல. ஏன் எங்களுக்கெல்லாம் கடவுள் குழந்தை கொடுத்து கொடுத்து படிச்சாருன்னு இப்போ வரைக்குமே புரியல. என் வாழ்க்கையில தான் குழந்தைங்கிற விஷயத்த வச்சு பயங்கரமா பந்தாடினாரு. கடைசியா அந்த குழந்தைய வச்சு எல்லாத்தையும் முடிச்சு இன்னைக்கு என் பொண்டாட்டிய எங்கிட்ட இருந்து தூரமா தள்ளி வச்சுட்டாரு. ஒருவேளை அந்த குழந்தை இருந்திருந்தா கூட என் அண்ணன் இன்னமும் வேற மாதிரி கூட சேஞ்ச் ஆவான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது அண்ணி. உதயா சொன்ன விஷயத்த பற்றி நான் யோசிச்சு பார்க்கும்போது அந்த குழந்தைய நீங்க வேணும்னே தொலைக்கல. அந்த குழந்தை யார் மூலியமா தொலைஞ்சதுன்னு நீங்க தான் அண்ணி சொல்லணும். இல்ல, அது தானாதான். அண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாதீங்க. நான் கண்டுபிடிச்சிருவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உதயா எந்த கட்டத்துக்கு போனாலும் சரி, எந்த விரத்துக்கு போனாலும் சரி, அவன் குழந்தை எப்படி அவன் தொலைச்சாங்கிற உண்மையை தெரிய வைக்கிறது தான் அவனுக்கு ஃபைனல் சொல்யூஷனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இதுக்கப்புறம் நீங்க தான் நீ வாய் திறக்கணும். என்ன நடந்துச்சுன்னு அதுக்கப்புறம் நீங்க தான் சொல்லணும். ஏன்னா உதயாக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் உங்களுக்கு தாலி கட்டினது மட்டும்தான். மறுநாள் உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு அவன் சந்தோஷமான எண்ணத்தோட தான் இருந்திருக்கான். ஆனா மறுநாள்ல இருந்தே நீங்க அவன் கண்ணில் படல. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்பதான் அவங்க கிட்ட வந்திருக்கீங்க. அந்த குழந்தை பிறந்துச்சா இறந்துச்சா இல்ல என்ன நடந்துச்சு? ஏன்னா நீங்க என்கிட்ட சொல்லும் போது குழந்தைன்னு ஒரு விஷயம் இல்லைன்ற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க. ஸோ என்ன நடந்துச்சு, அந்த குழந்தை எப்படி உங்களை விட்டு போச்சு, இது எல்லாத்தையும் நீங்க தான் நீ சொல்லணும்.
என்னடா நம்மளை பார்த்ததும் ஷாக் ஆகலையேன்னு யோசிக்கிறியா? நீ இங்கே தான் இருக்கேன்னு எனக்கு தெரியுமா அபி? நீ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறன்னு உன் மாமா சொன்னார். இல்ல அத்தை, அது எங்கே நீ என் கண்ணில் பட்டு நான் உன்னை கேள்வி கேட்டுருவேணுன்ற பயத்திலேயே இந்த வீட்டுக்குள்ளே எத்தனை தடவை நீ எங்கனுக்குள்ளே ஒளிஞ்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒளிஞ்சிருந்தாலும் ஒளியலைனாலும் என்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு போகிறதா தான் நானும் நினச்சேன். ஆனால் உன்னை பார்க்க வரலாமா வரக்கூடாதான்னு எனக்கு தெரியலம்மா. ஏன்னா அந்த தகுதியெலாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி தானம்மா நீ போன. ஒரு புகுந்த வீட்டுக்கு ஒரு மருமக வர்றா அப்படின்னா அவன் மகளாக தான் எல்லாரோட மனசுலேயும் பதிஞ்சிருப்பா. அதுவும் அந்த புகுந்த வீட்டில் பொம்பளை பிள்ளையே இல்லை ஆம்பளை பிள்ளைங்க மட்டும்தான் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும்போது மருமகளாக ஒருத்தி வரும்போது எந்த ஒரு மாமியாருமே அவளை மகளாக தான் பார்ப்பா. அதே மாதிரி தாம்மா நீயே எனக்கு பதிஞ்சிருந்த மகளா, மருமகளா இல்லை. அங்கே இருக்கிற எங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? உனக்கு அப்பா இருக்காருல்லம்மா, அவருக்கு தெரியாம நீ மறைஞ்சு போயிட்டியா? இல்லைல்ல, அவருக்கு தெரிஞ்சதான் நீ இத்தனை வருஷமா நீ ஒரு இடத்துல இருந்திருப்ப. ஏன்னா அவர் உன்னை பெற்றவர். எப்படி அவர்கிட்ட போய் சொல்லிட்டு நீ மறைஞ்சிருக்க முடியும்? முடியாதுல்ல. அப்போ நீ அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலல்ல. அப்படி இருக்கும்போது பாசம் வச்சிருந்த எங்களுக்கு மட்டும் ஏமா பனிஷ்மெண்ட் கொடுத்த? நான் ஒத்துக்கிறேம்மா, உனக்கு கோவம் இருக்குதான். என் புள்ள மேலே உனக்கு ஏதோ ரொம்ப பெரிய கோவம் இருக்குதான். எங்கள் பேத்தி எங்களுக்கு இல்லாமல் போயிட்டாதாம்மா, அது வருத்தம் தான். இப்போவும் எங்களுக்கு வருத்தம் தான். ஏன்னா நீ குழந்தைக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உன் கூடவே இருந்து நான் பார்த்துருக்கேன். என்ன அந்த கஷ்டத்தில் எல்லாமே சரி பண்ண போகுதுன்னு, ஒரு குழந்தை வரப்போகுதுன்னு சந்தோஷமாக இருக்கும்போது அந்த குழந்தை இல்லைங்கிறது ஒரு தாய்க்கு எவ்வளோ பெரிய வலின்னு எனக்கும் தெரியுமா. தாய்மைங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்குமே கிடச்சிடாது. அப்படி கிடைச்ச சில பொக்கிஷத்தை சிலர் தவற விடுறாங்க. சிலருக்கு அது கிடைக்கிறதே கிடையாது. சிலர் அதோட வேல்யூ தெரியாமல் என்னென்னமோ பண்ணுறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் குழந்தை இறந்து போனது உனக்கும் கஷ்டம்தாம்மா. அந்த பிரச்சனையிலையுமே அவனுக்கு சம்மந்தம் இருக்குதான். ஆனால் நீ அவனுக்கு தானம்மா தண்டனை கொடுத்துருக்கணும். பாசமாக இருந்த எங்களுக்கு ஏமா அந்த தண்டனை கொடுத்த? அப்போ நீ முடிவு பண்ணிட்டியாம்மா உன்னை நாங்கள் மருமகளை தான் பார்த்தோன்னு? சொல்லு. மெயினாக நான் உன்னை என் மருமகளை தான் பார்த்தேன்னு நீ நினச்சில்ல, அதனால தானே இப்படி நினச்சிட்டு எங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு போனேன். அத்தை, அது வந்து உன் மாமா சொன்னாருமா, நீ இல்லைனா ஹாஸ்பிட்டலில் திரும்ப வந்திருக்காதுன்னு. ஹாஸ்பிட்டல் ரீசெண்டாக ஏதோ ஒரு பையனால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போச்சு, அதனால் ஹாஸ்பிட்டல் கையை மீறி போகிற அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சுன்னு உன் மாமாவும் சத்தியனும் புலம்பிட்டு இருந்தாங்க. அப்போது நீ தான் ஏதோ சரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் மீட்டு அவர் கையில் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அப்போ தான் எனக்கு தெரியும் நீ இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்க, அதுவும் நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன்னு. அன்னைக்கு தான் உன் மாமனாரே என்கிட்ட சொன்னார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ நீ ஒரு மருமகளாக இருந்தானே அவர் சொன்னார். அதெல்லாம் கரெக்டு தாம்மா. நாங்கள் சொத்தை காப்பாற்றி கொடுன்னுலாம் சொல்லி கேட்கலாமா எங்கள் மருமகிட்ட? சொந்தத்தை காப்பாற்றி கொடுன்னு கேட்டு தான் நாங்கள் நின்றோம். இப்போ நடந்த இந்த தப்புக்கெல்லாம் அவன் பயங்கரமாக தண்டனை அனுபவிச்சிட்டான். நீ விட்டுட்டு போன இந்த 15 வருஷத்தில் அவன் என் பிள்ளையா இல்லவே இல்லைம்மா. மனசு பூரா காயாக இருந்தாலும் வெளியே காட்டாமல் சிரிப்பான். இப்பவும் அப்படி தான் இருக்கான். இதுக்கப்புறமா அவன் அனுபவிக்கணும் அப்படின்னா நீ தாராளமாக தண்டனை கொடுமா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ புரிஞ்சுக்காத ஒரு இடத்துல என்றைக்குமே ஒரு பந்தம் நீடிக்காதுமா. பட் உன்னால் புரிஞ்சுக்க முடியும். என்ன, அவன் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிறத நீ யோசிச்ச அப்படின்னா என்னைக்கு வேணாலும் நீ வீட்டுக்கு வரலாம். உனக்காக நம்ம வீட்டு வாசல் எப்போதுமே திறந்து தான் இருக்கும். நீ விட்டுட்டு போன இந்த 15 வருஷத்தில் எல்லா நாளுமே உனக்காக வாசல் திறந்து தான் இருந்துச்சு. நீ தாம்மா வரல. பட் இப்போ வந்திருக்க, ஆனால் இருந்தாலும் உனக்கு வர்றதுக்கு தடுக்குது. அதுக்கு காரணம் என் புள்ள. இல்லை அவன் தான் எல்லா தப்பும் பண்ணான், நடந்த அத்தனை பிரச்சனைக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு நீ சொல்கிறதுல நியாயம் இருக்கலாம். ஆனால் என் பிள்ளைய நான் அப்படி ஏற்றுக்க மாட்டேம்மா. நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் புள்ள தப்பு பண்ணான்னு நான் ஒத்துக்க மாட்டேம்மா. எந்த ஒரு அம்மாவுக்கும் புள்ள மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும். அதே நம்பிக்கை தான் என் புள்ள மேலே நான் வச்சிருக்கிறது. சத்தியன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். அதுவும் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியுமா. பட் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது. நீ விட்டுட்டு போன இந்த 15 வருஷத்தில் அவன் அதிகமாக பேசினது என் அபி என் அபி என் அபி இதை மட்டும்தான் அவன் பேசினான். நாங்கள் கூட கேட்டோம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியாடான்னு சொல்லி. நாங்கள் வேணும்னு கேட்கல, உன்னை நாங்கள் விட்டு கொடுத்துன்னு அந்த இடத்துல பேசலை. சரி, அவன் மைண்டை மாற்றுறதுக்கு இல்லை அவன் மைண்டில் என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட நாங்கள் கேட்டு பார்த்துட்டோம். அப்பவும் சொன்ன ஒரே பதில், எனக்கு ஒரே ஒருத்தி மட்டும்தான், ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான், அது என் பொண்டாட்டி அபி மட்டும்தான். அதை யாருனாலையும் மாற்ற முடியாது, ஃபுல்ஃபில் பண்ணவும் முடியாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இந்த டாப்பிக்கே நாங்கள் அவங்ககிட்ட எடுக்க கிடையாது. இப்போ வரைக்கும் அவன் மனசில் அபி 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 மட்டும்தான். உன்னை தாண்டி தாமா அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு, குழந்தை உட்பட. அப்படி இருக்கும்போது அவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தேனா அது உன்னோட முட்டாள்தனம் அபி. நீ படிச்சிருக்க, ஒரு டாக்டர். ஸோ உனக்கு எதையும் நான் சொல்லி புரிய வைக்கணும்னு கிடையாது. யோசிமா, யோசிச்சு முடிவிடு. இப்போ பெத்த பிள்ளையா என்ன அவனை கொல்ல சொன்னா அவன் கொல்லுவானா? கொல்ல மாட்டான்ல. இப்போ எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க சொன்னா கொடுப்பானா? குழந்தைய கொல்ற அளவுக்கு கொடுக்க மாட்டான்ல. அப்படி இருக்கும்போது அதே இடத்துல தானே உன்னைய வச்சு பார்த்தான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படிமா அந்த தண்டனை உனக்கு அவன் கொடுத்துருப்பான்? கொஞ்சம் யோசிமா. என் மேலே எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கானோ அதே ஈக்குவலான அன்பு தான் உன் மேலே வச்சிருக்கான். தாய்க்கு அப்புறம் தாரோன்னு சொல்லுவாங்கல்ல, அதை என் புள்ள அடிக்கடி ப்ரூவ் பண்ணுவான். என் பிள்ளைங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் நான் சப்போர்ட் பண்ணலை. நான் அப்படி சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு உனக்கும் தெரியும். எந்த பக்கம் தப்பு இருந்தாலும் அந்த பக்கம் தான் நான் கரெக்டாக நியாயத்தை பேசுவேன். என்னோட கேரக்டரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் அபி. உனக்கு நான் எதையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. என்ன யோசிமா.
யோசிச்சு முடிவெடு. இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவன் மேலே உனக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்காக இப்போ கோவம் அப்படின்னு தான் நீ சொல்கிற, நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் என்னோட கேள்வி என்ன தெரியுமா, நீ நினைக்கிற விஷயத்த அவன் பண்ணியிருப்பானா பண்ணியிருக்க மாட்டானா, அது மட்டும்தான் என்னோட கேள்வி. 5 வருஷம் லவ் பண்ணது பெருசு இல்லைம்மா. அதுக்கப்புறம் 2 பேர் கல்யாணம் பண்ணி 2 வருஷம் வாழ்ந்தீங்கல்ல, அந்த வாழ்க்கையில் அவன் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ யோசிச்சு பாருமா. நீ யோசிச்சனா கண்டிப்பாக நீ இப்போ அவனை தப்பாக புரிஞ்சிட்டதுக்கான அந்த பதில் உனக்கு கிடைக்கும். அதை நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேன், உனக்கே நீ பனிஷ்மெண்ட் கொடுத்துப்ப. யோசிச்சு ஒரு முடிவே டபி. நான் வரேன். அத்தை. சொல்லுமா. இல்லத்த, என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு தெரியாதுன்ற அந்த நோக்கத்தில் தான் நான் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு, ஐ மீன் உங்களுக்கு விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியாதத்த. அதனால் என்னை மன்னிச்சிருங்க அத்தை. இதுக்கு எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு. நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. தப்பி தவறி நான் அதான் சொல்லியிருந்தது தப்பாக இருந்தால் கூட ஐ எம் ஸோ சாரிம்மா. நான் வரேன். இந்த பொண்ணு நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க பொண்ணு தானே? இந்த பொண்ணுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? ஆமாம்மா, சின்ன உதவிக்காக. சரி சரி, சாப்பிட்டியா சத்யன்? இல்லைம்மா, இனிதான் ஆர்டர் பண்ணணும். ஆர்டர் பண்ணணுமா? ஏன் சமைக்கலையா? இல்லைம்மா, சமைச்சுலாம் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை. ஸோ நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், அதனால நாங்கள் ஆர்டர் போட்டே சாப்பிட்டுக்கிறோம்மா. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடாதுன்னு உன்னை நிறைய வாட்டி சொல்லிட்டேன். என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காரில் சாப்பாடு வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு வா, சாப்பிட்லாம். இன்பா சொன்னான் வீட்டிலேருந்து சாப்பாடு செஞ்சு எடுத்து கொண்டு போய் கொடுங்க, நாக்கு சுத்து போயிருக்கோம் அண்ணனுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான். நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், போய் எடுத்துகிட்டு வா போ. சரிம்மா. இரவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை கட்டி வை, இன்று முதல் இரவு. பெரியப்பா பெரியப்பா தப்பு பண்றீங்க பெரியப்பா, இதெல்லாம் தப்பு பெரியப்பா, இதெல்லாம் பெரியமா கூட தான் பெரியப்பா பண்ணணும் பெரியப்பா. எந்திரிங்க பெரியப்பா, தூக்கமா வருது பெரியப்பா, தூக்கம் வந்தா கொஞ்சம் தள்ளி படுங்க பெரியப்பா. எதுக்கு பெரியப்பா சம்மந்தமே இல்லாம என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்குறீங்க? ஐயோ கடவுளே, இவ்வளவு நேரம் வச்சு டான்ஸ் ஆடுனடா, கொஞ்ச நேரம் இருடா தூங்கிக்கிறேன் பெரியப்பா. தூங்குறதுக்கு இடமா பெரியப்பா இல்ல, விடுங்க பெரியப்பா. பெரியப்பா இதெல்லாம் தப்பு பெரியப்பா. பெரியப்பா நமக்குள்ள நடக்க கூடாததெல்லாம் நடந்துரும் பெரியப்பா. என்ன நடந்தாலும் சரி. அப்ப சரி பெரியப்பா, நான் பாட்டு போட்டா. என்னை நான் ஆனாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே ஆனானேன் எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமோ பழகும் வேலையிலே, விவரம் தெரிந்த பிரோடினால் தவறுதான் இதிலே. பெரியப்பா என்ன பாட்டுல பாடுறீங்க? நீ பாட்டு படிச்சா நானும் படிப்பேன். சரி பெரியப்பா, மூச்சு விட முடியல பெரியப்பா, கொஞ்சம் தள்ளுங்க பெரியப்பா. அதெல்லாம் முடியாது. ஐயோ பெரியப்பா, எங்க அண்ணனோட வாழ்க்கையை நாசம் பண்ணது நீ தானே. ஏய் என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பெரியப்பா உண்மையை கேட்டோட முடிச்சிட்டீங்க, தூக்கம் போயிருச்சா? டேய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஃபர்ஸ்ட் ஏய் எந்திரா முதல்ல. பெரியப்பா நான் எந்திரிக்க கூடாது பெரியப்பா, நீங்க தான் எந்திரிக்கணும். முதல்ல எந்திரிங்க. எந்திரா முதல்ல. பெரியப்பா நீங்க தான் பெரியப்பா எந்திரிக்கிற, நீங்க தான் பெரியப்பா ஏன் மேல படுத்துருக்கீங்க, அதே நீ கட்டி பிடிச்சிட்டு படுத்துருக்கீங்க பெரியப்பா. இதெல்லாம் பெரியமா கூட பண்ண வேண்டியது பெரியப்பா, ஏன் கூட பண்ணிட்டு இருக்கீங்க பெரியமா? பெரியமா வந்துட்டேன்பா. அட இன்னுமா உங்களுக்கு போத தெரியல? உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியும் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் மேல படுத்துக்கிட்டே எந்திரிங்க முதல்ல. பெரியமா பெரியப்பா வாயில பூரா புழு மூட்டை பெரியமா. அடிச்சிருந்தா ஏற்கனவே நீ கூப்பிட்டு வச்சு டான்ஸ் ஆடிட்டு என்னடா உனக்கு இது பழக்கம்? மூஞ்சி பாரு விட்டா நீ. பெரியப்பா நீங்க தான் பெரியப்பா என்னை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் உங்களை விட்டு சொல்றேன் பெரியப்பா. எங்க அண்ணன் கூப்பிட்டே அண்ணா போய் இங்க வாடடே என்னன்னு கேள்றான். விளையாட்டு பண்ணாம எந்திரிங்க, ஆள பாரு. நாக்கு புடுங்க மாதிரி 4 வாரத்துக்கு கேளுங்க. மகனே உனக்கு என்ன வேணும், என்ன குடிக்கிற? சூட ஒரு டம்ளர் பால், அதுல பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ எல்லாம் போட்டு உங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து அனுப்புங்க. எதுக்கு அவர்கிட்ட கொடுத்து அனுப்பணும்? நல்ல காரணமா தாங்க பெரியப்பா. சிவராத்திரி தூக்கம் ஏது ராத்திரி தொடங்கும் போது என்ன பெரியப்பா. நாயே என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன பெரியப்பா கோவம் வந்துருச்சுங்களா? விளையாட்டு பசங்க. கார்த்தி எதுக்கு இவன் கூட சேர்ந்துட்டு வந்த நீ? எங்க போன ஃபர்ஸ்ட் நீ? சரி இவன் வந்ததுல எதுவுமே உருப்படி கிடையாது. எப்படி நான் இவன் கூட வந்து தூங்குன? நீங்க தானே பெரியப்பா என்னை தள்ளிட்டு வந்தீங்க. ஓஹோ தள்ளிட்டு வர வந்தாரோ? ஆமாடி தள்ளிட்டு வந்தேன். இதுக்கு மேல வேற கெட்டு போற ஓடி மரியாதை. இங்க பால் வாண்டு போயிலே ரொம்ப பண்ணிட்டு இருக்கேன். உங்க நொன்ன மாதிரி சும்மா இது பண்ணிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருக்காதுன்னா. நான் வாண்டு போயிலாம். ஆனா பெரியப்பா நான் டாக்டர் தெரியுமா? ரொம்ப பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு முடுக்கான ஊசி போட்டு விட்டுருவேன் பாத்துக்க. எங்க அப்பாடா மூடா. சரின்பா சாப்பிட்டு தான் போனேன்னு இரு, பெரியமா சாப்பாடு செஞ்சுறேன். சரிங்க பெரியமா. நீ பாரு கார்த்தி, இன்னொரு தடவை இவன் கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் பாத்துக்கோ. டான்ஸ் ஆடானமா? டேய் ஒரு அப்ப கூட ஆடுற டான்ஸ் ஆடாது என்ன பாத்துக்கு? கட்டிப்பொடியா? ஏன் பெரியப்பா உங்களுக்கு அந்த சாங் பிடிக்கலையா? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க எவ்வளவு ரசிச்சீங்கன்னு எனக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்படின்னு நடிக்காதுங்க பெரியப்பா, உங்க மூச்சில அடிக்க எல்லாமே எழுதி ஒட்டி இருந்துச்சு. சரிங்களா? பாருடா அவ்வளவுதான் உனக்கு என்ன?
இங்க பாரு கார்த்தி, நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வீக் உனக்கும் ஜனனிக்கும் என்கேஜ்மெண்ட். பா என்ன சொல்றீங்க? ஆமா, அதான் அன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன்ல, கல்யாணம் பண்ணணும்ல, அதனால நெக்ஸ்ட் வீக் உனக்கும் ஜனனிக்கு நிச்சயதார்த்தம். அப்போ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காதீங்க. அன்னைக்கே முடிவு என்னன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்போ நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. இப்ப ஏன் எல்லா வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்கீங்களா? கம்முனே இருக்க முடியாதுங்களா? நீங்க வாய மூடு. என்ன என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது பாரு, புரியுதா கார்த்தி? நெக்ஸ்ட் வீக்ல நிறைய வேலை இருக்கும். சோ ஆபீஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வை. உனக்கும் ஜனனிக்கும் நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரே மாசத்துல உனக்கும் ஜனனிக்கு கல்யாணம். இந்த முடிவுல மாற்றமே இல்ல. ஒருவேளை நான் மாற்றம் பண்ண என்ன பண்ணுவீங்க? உன தூக்கி போட்டு பெரியப்பா, உங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்கு பெரியப்பா, எனக்கு தூக்க முடியாது பெரியப்பா, என்ன பண்ணுவீங்க? டேய், எதுக்கு மூக்கு பக்கம் நினைச்சிட்டு இருக்கேன்? பெரியப்பா, எனக்கு மூக்கு குட்டியாதான் இருக்கு, மூக்கு ஒண்ணு நினைக்கல. சரி, திமுரு பிடிச்சவனே, இதுதான் கார்த்தி முடிவு. நான் வரேன். டேய், என்ன பேசிட்டு இருக்காங்க? ஒன்னும் புரியல. நீ என்னமோ காதல் பண்ற கத்திரிக்காய் பண்ற நேத்து போய் பார்ல உட்காந்துருந்த, நீ காலையில என்ன நடக்குதுங்க? இப்பயாவது உனக்கு கேட்கணும்னு தோணுச்சே. டேய், அந்த முட்டைக்கண்ணிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்கடா. யார் இந்த முட்டைக்கண்ணி? முனியம்மா அவளா? ஆமாடா, பட் எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்டே இல்லைன்னா அவகிட்டே சொல்லிட்டேன்டா. அவ கேட்க மாட்டேங்கிறா. இப்ப தேவையில்லாம வீட்டுல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. காதலா? டே, நம்ம குடும்பத்துக்கு சாபம் இருக்குன்னு சொல்லிட்டேன். என்ன காதல் கத்திரிக்காலாம் பண்ணி கல்யாணம் பண்ண வாழ்க்கை போய் முட்டைக்கறி கல்யாணம் பண்ணிக்காத செட் ஆகும் உனக்கு. அவ்வளவுதான் ஒரு கரெக்டா இருப்பா. நீ மூளை, நீ வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, என்னால முடியாது. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நான் அவள்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். போறாருல உங்க அப்பா, சொல்ல வேண்டியதானே? அவர்தான் நல்லா சிறப்பா செஞ்சு வைப்பாருல. அவர் தான் இங்க மெயின் வில்லனே. அங்க எடுத்து பாத்தியா, வில்லனையே காமெடி பீஸ் ஆக்குறேன். நான் டாக்டர் தெரியுமா, எல்லா வேலையும் பார்ப்பேன். மூஞ்சி, இப்ப என் வாழ்க்கைக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்ல. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் போறாரு, நான் என்ன பண்றது? என்னோட நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழு. செருப்பு பிஞ்சு போயிரு நாயே. வந்துட்டாடா உன் முட்டைக்கண்ணி முடி அழகி. என்ன சத்தங்க? அட இன்பா, வாங்க இன்பா, நல்லா இருக்கீங்களா? அது என்ன இன்பா? அவ மட்டும் உனக்கு மாம்சு, நாங்க என்ன அங்க இருந்து குப்பத்தட்டில இருந்து எந்திரிச்சு வந்தோம், சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்தோம். அப்படி இல்ல, அவரை நான் மாமா மாமான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். பட் உங்க கூடலாம் நான் அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்லல, அதனாலதான். பாரு, நீ எனக்கு முறை பொண்ணுதா, நானும் உனக்கு முறை பையன் தான். என்ன, எனக்கு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அத்தனை உரிமை இருக்கு. என்னையும் மாமான்னு கூப்பிடு, சரியா? நாயே, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு நீ? போற வகையில மாமான்னு கூப்பிட்டு என்ன யாருமே மாமான்னு கூப்பிட பண்றீங்க. மாமான்னு கூப்பிட்டு வேணாம். அப்படி இல்ல இன்பா, எனக்கு உன்னை அப்படி கூப்பிடறதுக்கு நேச்சுரலா வரல. என்ன காஜல் அகர்வால் நினைப்பா? அப்படியே வச்சுக்கோ. சரி விடு, உன்கிட்ட பேச டைம் இல்ல. மாம்ஸ், இப்போ மாமா என்ன சொல்லிட்டு போனாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ அதுக்கான பர்ச்சேசிங்கை இப்போவே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல வெண்பா, அவங்கள கூப்பிட்டுக்கலான் இருக்கேன். நீ என்ன நினைக்கிற? பாரு, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். சம்மந்தப்பட்ட உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அடக்குற மாதிரி இல்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாம வெண்பா எழுதிட்டு இருக்க? நீங்க என்னமோ பண்ணுங்க, ஆனா எனக்கு நிச்சயதார்த்தம் ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. அது எப்படா அண்ணா பையன் நிச்சயதார்த்தம் பண்ணாம கல்யாணம் பண்ணுவாங்க? கேளு. தொட்டிலே ஆடி விட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்க. அதுக்குதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்றது, ஒரு புள்ள கூட அமைய மாட்டேங்குது. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ, மைண்ட் இட். இல்ல, நீ தானே சொன்ன தொட்டிலே ஆடி விட்டு பிள்ளையும் கிளி விடுறேன்னு. அதான் தொட்டில ஆட்டுறதுக்கு ஒரு புள்ள வேணும். அதுக்குதான் அப்படிதானே தொட்டில ஆடி விட்டு டச் பண்ணி பிள்ளைய கிளி விட முடியும். ஸ்டூபிட் மாதிரி பேசாதே. இங்க பாரு மாமா, நான் வெண்பாவை கூப்பிட போறேன், ஓகேவா? ஸோ நீ அதில் ஜாயின் பண்ணிக்கோ. ஏன்னா வெண்பாவுக்கு தான் எல்லாமே தெரியும். நம்ம ஆஃபீஸ்லேயே டாப் லெவலில் இருக்கிறது அவங்க தானே. ஸோ அவங்கள கூப்பிட்டுக்கலான்னு இருக்கேன். சரி, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வேண்டியது இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பை இன்பா. கிளம்பி காத்து வரட்டும். பாத்தியா, இப்ப தேவையில்லாம வெண்பாவை கூப்பிடுறா. வெண்பா யாரா? அவன் நடவும் வருங்கால அண்ணி. ஓ, அவங்கதான் வருங்கால அண்ணி. அப்ப இவ யாரு? மூஞ்ச பேத்துருவன் நாயே. எனக்கு என்ன சொல்யூஷன் சொல்லு. இங்க பாருங்க, என்கேஜ்மெண்ட் நடக்க கூடாது. அதுக்கு நீ தான் தலைமை தாங்கி ஏதாவது பண்ணணும். ஒரு நிமிஷத்துல பூந்து ஆட்டை கழிச்சு விட்டுருவேன்னு உங்க அப்பாவை பத்தி சொல்லி கடைசியில நீ வந்து ஐயோ எங்க அப்பா பாவம் இவன் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி காட்ட வேண்டியது இருக்கும். நான் விஷயத்துல அந்த ஆளை நான் பாவனே சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு எப்படியாவது நிச்சயதார்த்தத்தை நிறுத்து. சரி விட, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கானுங்க. நீ போய் பர்ச்சேசிங்லாம் ஸ்டார்ட் பண்ணு. அதெல்லாம் ஐயா தரமா வந்து இறங்குவேன்னா கண்டிப்பா உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்காது. என்ன, நான் சாமி சத்தியமா சொல்றேன், உனக்கும் ஜனனிக்கு தான் கல்யாணம் நடக்கும். இதை யாருனாலையும் மாத்த முடியாது, ஓகேவா? வெண்பா. ஓ, வெண்பாவா? சாரி, நமக்கு தமிழ் தெரியாது பத்தியா. நான் ஒரு தற்குறி. அது மட்டும் இல்லாம நான் ஒரு டாக்டர்ல, எனக்கு சயின்ஸ் மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதனால சாரி. மூஞ்ச பேத்துவன் நாய். இப்படி போச்சுனா நீ ஏன் கூட என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவ போல. சரி, கோபப்படாத. குறை சும்மா கிண்டல் பண்ணுடா. அண்ணா பையன் கிண்டல் பண்ணி விளையாடாம யார்கிட்ட கிண்டல் பண்ணி விளையாட முடியும்? சரி, முட்டுவா போலாம். மூஞ்சியாலும்
ஏய் நடிக்காதடி, கோயில நான் தான் பார்த்தனே. தெரிஞ்சு போச்சு யார் காதோல் பண்றீங்கன்னு. காதோல்னு வீட்ல சொல்லட்டா? ஏய் நான் யார காதல் பண்றேன்? நடிக்காத சித்தி. என்ன இன்பாவதா காதோல் பண்றீங்க? காதோல் அவர் உங்களுக்கு குங்குமம் வச்சு விடுறதுனே, நீங்க அவருக்கு துணி வச்சு விடுறதுனே. ஒரே கூத்தா இருந்துச்சு. ஏய் அது ஜஸ்ட் சும்மா ரெண்டு பேர் மீட் பண்ணிக்கிட்டோம். அவர் எனக்கு வச்சு விட்டாரு, ஏன்னா நான் நேரா வைக்க மாட்டேன்ல. இல்லனா மட்டும் நீ கான்வா தான் வைப்பேன் சித்தி. ரொம்ப வாய் பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. உனக்கு half an hour தான் டைம். என்ன எவ்வளவு தூரம் சுத்தறமோ சுத்திட்டு வா, புரியுதா? half an hourக்குள்ள வீட்டுக்கு போல ஹபி எனக்கு பொங்க வச்சிருவா. அவதான் 3 நாள் வீட்டுக்கு வராம இருக்காளே, அப்புறம் என்ன? வீட்டுக்கு வராம தான் இருக்கா, ஆனா உன்னை கண்காணிக்காம இல்லம்மா. என்ன சரிடி வரட்டா? போ கேர்ஃபுல்லா இருக்கணும், ஓகேவா? என் கண் பார்வையிலே இருக்கணும். இருக்க முடியாதே, நீ என்ன பண்ணுவ? வரடி அடி விளையாட்டு. ஹலோ ஏ அம்மா. ஹாய். ஹாயா, உன்னை எங்கேயோ நான் பாத்திருக்கனே. அட வெள்ளமுடி தாத்தா, மறந்துட்டீங்க அதுக்குள்ள? வெள்ளமுடி தாத்தாவா? இதே மாதிரி வாயி. நீ அந்த சஹானா தானே அன்னைக்கு என் பையன் போன் கொடுத்தானே? பரவாயில்லையே, கற்பூர புத்தி போல கண்டுபிடிச்சிட்டீங்க. கண்டுபிடிக்கனா கொஞ்ச நேரம் கலாய்க்கலாம் நினைச்சேன். பரவாயில்ல. கண்டுபிடிக்காம என்ன பண்ண போறோம்? அவன் நீங்க என்ன பண்ற? நான் சும்மா சுத்தி பார்க்கலாம் வந்தேன். வந்த இடத்துல உங்களை பார்த்தேன். ஆக்சுவலா உங்களை நேர்ல மீட் பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் என் கூட பேசுறாங்க. சோ கியூட் ஆள் நிக்கறாங்க. ஏன் இம்மா கூட வந்து கியூட் தான் நின்னுட்டு இருக்காப்ல. சோ நீங்க அவருக்கு பின்னாடி இல்லங்க, எனக்கு அப்பாயின்ட்மென்ட் போட்டு என்ன வந்து பார்க்க முடியும், ஓகேவா? நீங்க அந்த அளவுக்கு பிஸியா இருக்கீங்களோ? ஆமாமா, என்ன பண்றது, ஒரே கமிட்மெண்ட்ஸ். அதனால எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல. நான் வேற வருங்காலத்துல ஒரு டாக்டர். வருங்கால டாக்டரா? ஆமா. நான் டாக்டர் படிச்சு டாக்டரா இருந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டேன். அப்ப நீங்க டாக்டரா? ஆனா உங்களை பாக்கும்போது ஒரு ஜாடியில என்னோட பாஸ் மாதிரியே இருக்கீங்க. பாஸா? அவர் யாரு? அவரு ரொம்ப பெரியவரு. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தெரியுமா? குட் பாய், பட் ரொம்ப கோவக்காரரு. ஒரு நாள் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் என்ன? அப்புறம் நான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கேன்னு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க என்ன? என்னடா இவ்வளவு பெரிய மனுஷன் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்திருக்கேன்னு. இது என்னோட ஆட்டிட்யூட், வேற ஒண்ணும் கிடையாது. இது ரத்தத்துல ஊறி போடுது, அதனால அது அப்படியே வந்துரும். அதனால இப்ப நான் கொஞ்சம் காலை கீழ எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா என்னதான் ஆனாலும் வயசுல பெரியவர்ல நீங்க. எங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க, வயசுல ரொம்ப பெரியவங்கள நல்லா மதிக்க கத்துக்கணுமா. சோ நான் கொஞ்சமாவது மதிக்க கத்துக்கிறேனே. உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா தோணுது? எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன மாதிரியும் எனக்கு ஒரு மருமக இருக்கா, அவள மாதிரி ரெண்டு பேரும் கலந்தடிச்ச களவு மாதிரி இருக்க தெரியுமா? என்னப்பா எல்லாரும் இப்படியே சொல்றீங்க? என்ன பார்த்து பேசுறவங்க இப்படியே சொன்னா நான் எப்படி எடுத்துக்கிறது? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒருத்தர் கூட ஒருத்தர் கனெக்ட்ல இருப்பாங்க. இப்போ அன்னைக்கு உங்களை நான் போன்ல பார்த்தா, அதனால வந்து இப்போ உங்களை நான் பார்த்து நேர்ல பேசுறேன். சரி சரி சரி, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியும். அப்ப எனக்கு கடல்ல ஒரு மீன் பிடிச்சு தரீங்களா? எதுக்கு? இல்ல, எங்க வீட்ல வாங்கி சுடுற மீன் நல்லா இருக்க மாட்டேங்குது. அத கடல்ல பிடிச்சிட்டு போய் உயிரோட சுட்டு சாப்பிடலாம்னு நல்லா இருக்கும்ல. ஐயோ ஐயோ, உன் கூட பேசும்போது எனக்கு சிரிப்பா வருது. அப்படிதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப சிரிப்பு காட்டிட்டே பேசுவேன். ஆனா இவங்க சொல்லி தான் தெரியும் நான் சிரிப்பு காட்டிட்டே பேசுறேன்னு. பட் கரெக்ட்டா இருக்கும்ல எல்லாரும். என் பேத்தியே இருந்திருந்தா இப்படிதானே இருந்திருப்பா. எனக்கு ஒரு தாத்தா இருந்திருந்தா உங்களை மாதிரி தானே இருந்திருப்பாரு. காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தால் வாசம் வெளுக்காது மானே, நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தால் தங்கம் கருகாது தாயே, உன்முகம் பார்க்கிறேன், அதில் என் முகம் பார்க்கிறேன், இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். எங்க போனா? ஐயோ மாமா, இவனுக்கு அங்க போனா? ஐயோ, இவ தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா? கடவுளே. சரி, தனியாவா வந்த நீ? உன்னை பார்த்தா குட்டி பொண்ணு மாதிரி இருக்கு, தனியா வந்த மாதிரி தெரியலையே. நான் குட்டி பொண்ணுதான், ஆனா நல்லா வாய் பேசுவேனே. தனியானா விடல, தனியா விடுவாங்களா? அதுவும் எங்க வீட்ல ஒரு ராட்சசி இருக்கான்னு தனியால விடவே மாட்டா தெரியுமா? அதனால எங்க வீட்டு சின்ன ராட்சசி கூட வந்திருக்கேன். சின்ன ராட்சசியா? அப்படின்னா? என்னோட சித்தி. அப்படியா? யார் உங்க சித்தி? இங்க நிக்கும். அதான் அங்க இருக்கு பாருங்க, அதான் என் சித்தி. எங்க? பின்னாடி. இவ தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா? கடவுளே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அட்மின் பானுப்பிரியாவை பேசுகிறேன். இப்போ நான் குட்டி கிடையாது, குட்டியிலேருந்து அட்மினாக பேசுகிறேன். ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் ஒரிஜினல் வாய்ஸில் வந்திருக்கேன். அதாவது நேற்றே பேச வேண்டியதான், பட் நேற்று என்னால் பேச முடியல, எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் பேசலை. ஸோ இன்றைக்கி பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு சிலர் வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. பாரதி வந்து ஏன் அவங்க அப்பா அம்மா கூட வந்துட்டு
ஐ மீன் அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள கேட்கலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக 2-3 கமெண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 2-3 கமெண்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா, பர்டிகுலராக உதயாவும் பாரதியும், அதாவது உதயாவுக்கும் பாரதிக்கும் வந்து நான் ரொமான்டிக் சீன் வைக்கும் போது, அதாவது டீப் ரொமான்டிக் சீன் வைக்கும் போது மட்டும் இந்த கொஸ்டின் என்கிட்ட வருது. இந்த கொஸ்டின் நீங்கள் எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, அது எனக்கு எப்படி வந்து ப்ரொனன்சேஷன் ஆகுது அப்படின்னா, ஐயோ அது எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நான் என்னமோ உதயா பாரதி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லாமல் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி, ஐ மீன் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி வந்து நான் கொண்டு வர மாதிரி பேசுகிறீங்க. ஆக்சுவலாக வந்து பாரதியோட லைஃப் பற்றி அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும். நான் வந்து ஒரு 3rd எபிசோட்லேயே 4th எபிசோட்லேயே வந்து அதை ரிவீல் பண்ணியிருப்பேன். அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி கேட்டிருந்துருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி. அதுக்கு பாரதி வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்திருக்கும். ஆனால் நான் தாலியை வந்து ரிவீல் பண்ணியிருக்க மாட்டேன். அதனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் பாரதியோட லைஃப்பை பற்றி. ஸோ அவங்க அது பெருசாக எடுத்துக்கல. பாரதிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியும். அது ஒரு ஸ்டோரியை நான் பின்னாடி எடுத்துகிட்டு வருவேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லாஜிக்கே இல்லாமல் சிலர் வந்து ஸ்டோரி வைப்பாங்க. ஒரு லாஜிக்குமே இருக்காது. அவங்க ரொமான்ஸ் வச்சா கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. பட் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் லாஜிக் பார்த்து தான் வைப்பேன். டைலாக் பேசுகிறதுல கூட வந்து நான் அவ்வளோ யோசித்து தான் பேசுவேன். பிகாஸ் எதுக்குன்னா, இப்போ ரீசெண்டாக கூட அந்த கவுன்சிலிங் எபிசோட்ஸ்க்கு வந்து நான் ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். அந்த ஒரு நாள் டைமு ஜெமினிக்கிட்டேயும் ஜிபிடிக்கிட்டேயும் நான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினேன். எப்படி வந்து ஒருத்தருக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, எந்த மாதிரி டைலாக் பேசலாம், எப்படி வந்து ஒரு டாக்டரும் அந்த பேஷண்ட்டை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்க 2 பேர் எப்படி பேசிக்குவாங்கன்ற வரைக்கும் நான் வந்து கம்யூனிகேட் பண்ணேன் ஜிபிடிக்கிட்டேயும் ஜெமினிக்கிட்டேயும். ஸோ அப்படி பண்ணி தான் வந்து ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டு மறுநாள் அதை அவுட்புட்டாக கொடுத்தேன். அதனால தான் பின் கமெண்ட்லையுமே போட்டிருந்தேன். நான் வந்து இந்த மாதிரி நான் ஜிபிடி ஜெமினிட்டே கேட்டு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சிலர்கிட்ட சஜஷனும் நான் கேட்டேன் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதில் நம்ம எந்த ஒரு தப்பு பண்ணிடக்கூடாது, சின்ன லாஜிக் கூட இருந்துடக்கூடாது. ஒரு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஏனோ தானோன்னு டைலாக் டெலிவரி பண்ணக்கூடாது. அதை தப்பாக நான் பண்ணேன். ஃபஸ்ட் என்கிட்ட வந்து சிலர் இப்போல்லாம் கொஸ்டின் கேட்குறீங்க. அதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. இப்போ வந்து பாரதி வந்து தாலியை கழட்டி கொடுத்ததுனால உதயாவுக்கு அவங்க ஒய்ஃப் இல்லைன்னு ஆக போகிறது கிடையாது. அதே மாதிரி பாரதிக்கு வந்து உதயா வந்து ஹஸ்பண்ட் இல்லைன்னு ஆக போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த கமெண்ட் 2-3 டைமு அவங்க 2 பேத்துக்கும் நான் வந்து தனியாக டீப் ரொமான்ஸ் வைக்கும் போதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக லாஜிக் வச்சு தான் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா லாஜிக்கே இல்லாமல் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கொஸ்டினே வைக்க மாட்டீங்க. ஏன் பாவப்பட்ட மனுஷன் எங்ககிட்ட வந்து கொஸ்டின் வைக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நானும் லாஜிக்காக நிறைய யோசிச்சு தான் வைப்பேன். நிறையா சீன்ஸ் அப்படி தான். அப்புறம் இன்னும் சிலர் கேட்டிங்க, ஏன் வந்து சர்மி இன்பாக்கெலாம் வந்து சீன் வைக்க மாட்டீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து இப்போதைக்கு ஸ்டோரி யாருக்கு மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறவங்களுக்கே தெரியும். மூவ் பண்ணுறவங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மூவிங் இல்லாதவங்களுக்கு சீன் வைக்கணும். பட் வந்து அவங்களுக்கு வந்து அதிக ஸ்டோரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டோரி வந்து இப்போ சத்யநாபி ஸ்டோரி பீக்கில் போயிட்டுருக்குன்னா அன்றைக்கி பாரதி உதயாவுக்கு ஸ்டோரியே இருக்காது. அப்படி தான் நான் வச்சுருந்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். அதனால தான் அப்படி கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் புரிஞ்சுட்டு பேசுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதைத்தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். என் ஒரிஜினல் வாய்ஸில் பேசிட்டேன். ஓகே பாய். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.